வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இன்றைக்கு வந்து ராஜபாளையத்துக்கு வந்திருக்கிறோம். ராஜபாளையத்தில் வந்து கட்டுமான வேலைகள் வந்து முடிந்தது. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஹோம் டூர் பார்க்க போகிறோம். இந்த கட்டடத்தில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா மட் பிளாக் கேரளாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட கல் எல்லாமே வந்து ஹவுஸ் ஓனர் சாருடைய பிளான் தான். எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே வந்து சாருடைய பிளான் தான். வீடியோ சார் எடுத்துகிட்டு இருக்காரு. இது வந்து காலுடைய அளவு வந்து 14க்கு 8. கால்லே வந்து ஒரு சம்பு தொட்டி ஒன்று கொடுத்துருக்குறோம். கால்லேவும் சின்ன சைஸு தான், 5க்கு 5 தான் சைஸு. அதுக்கடுத்து காலில் வந்து ஒரு கப்போர்டு ஒன்று, வாங்க. இது வந்து பெட்ரூம் 10க்கு 10. வந்து பாத்ரூம், டாய்லெட் பாத்ரூம் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால எல்லாமே வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஃபினிஷிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறது. பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 4. அந்த பெட்ரூம் என்ன அளவில் இருக்கோ அதே நீளத்துக்கு அகலம் மட்டும் 4 அடியில் கொடுத்துருக்குறோம். இதில் எல்லாமே ஒர்க்கு முடிஞ்சு ஜனல், லூவர் 2க்கு 2, வெஸ்டர்னு தேவையானது எல்லாமே, ஷவரு, வாஷ் பேசன் எல்லாமே முடிஞ்சது. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம கிச்சனுடைய அளவு வந்து 6க்கு 6. கிச்சன் ஒரு பெரிய ஸ்லாப் திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக மேலே ஒரு லாஃப்ட்டு. கிச்சன் டேபிள் வந்து கிரானைட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து படிக்கட்டு ரூமு. படிக்கட்டுக்கு வந்து தனியாக ஒரு ரூம் வந்து கொடுத்தாச்சு. 8 அடி நீளம் அகலத்தில் ரூமாக கொடுத்துருக்குறோம். இது வந்து நமக்கு மேலே வரைக்கும் இதே மாடலில் போய்கிட்டே இருக்கும். கீழே என்ன இருக்கோ அதே மாதிரி மேலே வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். நம்ம மேலே போகிறோம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரீல் எல்லாமே கொடுத்தாச்சு. அப்படி நல்லா வாங்க சார், நல்லா வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் பண்ணியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கமாக வந்து நம்ம படிக்கட்டில் தான் வந்து கிரில் வச்சுருப்போம். இங்கே வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேப்பர் கொடுத்துருக்கோம். எதுக்கா அப்படின்னா, ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் படுற தண்ணி வந்து கிரில்லில் பட்டு துருவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு நீட்டாக அந்த கிரில்லுக்கு வந்து தண்ணி வரவே வராது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் லைஃப் அதிகமாகவும் இருக்கும் கிரில்லுக்கு. இதுக்காக சார் வச்சு கொடுக்க சொன்ன மாதிரி வச்சு கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி படிக்கட்டுக்கு தனியாக ஒரு ரூம் சொன்ன பாருங்க. இப்போ இதோட முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். அடுத்து இதே மாடலில் மேலே போகும்போது அப்படி செகண்ட் ஃப்ளோர் இப்படியே போய்கிட்டு இருக்கலாம். இப்போ வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா மேலே போகும்போது படி மாறி மாறி வரும். இது அப்படி இல்லாமல் இது என்ன அளவு கொடுத்துருக்குறோமோ அதே அளவில் மேலே வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். சார் வாங்க. இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாகவே இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ராஜபாளையத்தில் இருந்து செய்த வேலைகள் கம்மி தான். ராஜபாளையத்தில் இருந்து இருக்கிற ஆட்களை வச்சு பார்த்த வேலையை விட எல்லாமே வெளியிலேருந்து தான் வந்திருக்கு. இப்போ இந்த பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக்ஸ் நம்ம பார்க்குற அந்த மட் பிளாக் வந்து எங்கேருந்து சார் வந்திருக்கு? மலப்புரம், அதாவது கேரளாவிலேருந்து கொண்டு வந்திருக்காரு இந்த பிரிக்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டை, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலம் கிடையாது, டபிள்யூபிசி. இதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கட்டை தான் இது. இது எங்கேருந்து சார் வந்திருக்கு? இது பாம்பே. பார்த்தீங்களா? இப்போ அது வந்து கேரளா, இது பாம்பே.
அடுத்து டைல்ஸ் எங்கே இருந்து சார் வந்துருக்கு? குஜராத். டைல்ஸை காட்டுங்க. டைல்ஸு குஜராத்லேருந்து வந்துருக்கு. ஓகே, இப்படி ஒவ்வொரு பொருளுமே. அடுத்து இந்த பால் சீனிக்குள்ள பொருளெல்லாம் சார் சென்னையிலேருந்து கொண்டு வந்துருக்கிறாரு. அடுத்து மேஸ்திரி நானே வந்து இங்கே கிடையாது, லோக்கல் கிடையாது, நானே விருதுநகர்லேருந்து வந்திருக்கேன். இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பொருள்கள் வந்து இங்கே லோக்கல் உள்ள பொருளை வச்சு சார் அதிகம் வேலை பார்க்கல, எல்லாமே வெளியிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காரு. சொல்லப்போனால் இந்தியா அடுத்த என்னமோ சொன்னீங்களா சார், வெளிநாட்டிலேருந்து எதாவது வந்திருக்குன்னு? ஃபாஸ்ராக், ஜெர்மன். இது பெயிண்ட்டு அது வந்து ஜெர்மன். அது ஆமாம், ஜெர்மன் ப்ராடக்ட்டு. டீலர் வந்து நம்ம நாடு தானே, இங்கே இருக்காங்க. அதான் ஃபாரின் பொருள் இந்தியாவில் கிடைக்குது இப்போ. சரி, ஓகே. அதனால் வந்து எல்லாமே வந்து சாருடைய ஐடியா தான். நான் வந்து என்கிட்ட கேட்டார் முதல் இந்த வேலை பார்க்கும்போது, சார் எனக்கு வந்து நீங்கள் மட் பிளாக் வச்சு கட்டித்தரணும்னு சொன்னார். நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி பண்ணது தானே, இல்லை நீங்கள் நான் மெட்டீரியலாக நான் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். தாராளமாக வந்து சொன்ன வேலையெல்லாம் நீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து நம்ம எப்படி பார்த்தோமோ, கீழே வந்து ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, பாத்ரூமு, கிச்சன் இருந்துச்சோ அதே மாதிரி தான் மேலே இருக்குது. கீழே 400 ஸ்கொயர் ஃபீட்டு, மேலே 400 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ மேலே மாடிக்கு வந்துருக்குறோம். மாடியில் வந்து ஹால், கீழே இருந்த மாதிரியே தான் ஹாலு. கீழே வந்து சம்பு தொட்டி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து மேலே வந்து ஒரு செல்ஃபு கொடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரியே மேலே டாய்லெட் பாத்ரூம். கீழே என்ன மாடல் இருக்கோ அதே தான். எல்லாத்துக்குமே எல்லா ரூமுக்குமே மேலே வந்து சார் பால் சீலிங் போட்டார். பாத்ரூம் முதல் போட்டாங்க. இது வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்பெண்டர் வந்து சென்னையிலேருந்து கொண்டு வந்திருக்காரு வேலைக்கு. அவருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளாக இருந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்காரு. இவ்வளோ வேலைக்கு, இந்த டோர் மாட்டினது, இந்த பால் சீலிங் பார்த்தது, கிரில் ஒர்க்கு, ஆடினா அழகுராஜா மாதிரி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஓகே, கீழே இருக்கிற மாதிரி தான் மேலேயும் பெட்ரூம். இந்த 10 அதே மாடல் தான். ஜன்னல் ஒரே போல காற்று வர மாதிரி. மேலே பெட்ரூமில் ஒரு செல்ஃபு, ஒரு லாஃப்ட்டு, வீட்டுக்கு நார்மலாக என்ன தேவையோ அது எல்லாமே கொண்டு வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கிச்சனில் கீழே இருக்கிற மாதிரியே தான். கிச்சன்லேயும் கீழே இருக்கிற மாதிரியே தான். பெரிய கப்போர்டு. ஏன்னா இருக்கிற இடம் கம்மி தான், அதனால் திங்ஸ் நிறைய வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் இதில் ஏற்றி எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துருக்கோம். மேலே ஒரு லாக் இருக்கு, கிரேனைட்டு, சிங்கு எல்லாமே இருக்குது, போர்டு எல்லாமே வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம கீழே இருக்கிற மாதிரி தான் மேலே மாடி வந்தாச்சு. இனி மேலே நம்ம ஹெட்ரூம் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ கிரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 அடி தான் இருக்குது. இடம் அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். அதோட பால்கனியில் வந்து கிரில் எல்லாமே கொடுத்தாச்சு. கிரில் எங்கே உள்ளவங்க சார் பார்த்தது? ஆமாம், திருவெங்கடபுரமா? அது பக்கத்து ஊர் தான். ஆமாம். ஓகே, கிரில் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பேண்ட்ரியெல்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக வளைச்சி சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க. ஒன்று போல். இப்போ நம்ம ஹெட்ரூம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரிக்ஸ் மட் பிளாக்னு சொல்லி. இந்த பிரிக்ஸ் வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ண கிடையாது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து பிளாஸ்டர் கோட்டு, இத்தனை 2 கோட்டு தானே சார்? 2 கோட்டு பிளாஸ்டர் கோட்டு பார்த்துட்டு, அதுக்கு மேலே பட்டி 2 கோட்டு பார்த்துட்டு, அதுக்கு பிறகு பிரேமர் அடிச்சு, அதுக்கு பிறகு தான் கலர் அடிக்கிறாங்க. இதில் வந்து சிமெண்ட் பூச்சி கிடையாது. அதனால் சிமெண்ட் பூச்சி வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டர் கோட்டு, பட்டி இதெல்லாம் பார்த்துருக்கு எல்லா சவருக்குமே வந்து. ஆனால் ஃபினிஷிங் வந்து ஒன்று போல வந்து எப்படி ஒரு சவர் பூசுனா எப்படி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த ஃபினிஷிங் வந்துச்சு. ஓகே, இது வந்து பெட்ரூம். படிக்கட்டு நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சுனாவே கண்டிப்பான முறையில் மேலே வந்து ஒரு பெட்ரூம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்போ தான் வந்து மழை தண்ணி நமக்கு உள்ள வராமல் இருக்கும். ஓகே, மேலே வாங்க. மேலேயும் ஒரு பால்கனி இருக்குது. மேலேயும் பால்கனி. அடுத்து கைப்பிடி சவர் வந்து வழக்கமாக போடுறத விட வழக்கமாக நம்ம 3 அடி ஒயர் கைப்பிடி சவரை போடுவோம். இங்கே வந்து 4 அடி ஒயர் இருக்குது. அதுக்கடுத்து
டேங்க் வைக்கிறதுக்காக உயரமாக சுவர் கட்டி காங்கிரீட் போட்டுருக்கோம். எதுக்காக இதை விட அந்த பக்கம் உயரமாக இருக்கணும், கன்னிமூலை உயர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக இதை விட அங்கே வந்து ஒரு அடி ஏற்றி எடுத்து மேலேயும் ஒரு பாத்ரூம் மேலேயும் வெஸ்டர்ன் தான். ஓகே, எல்லா வேலையும் முடிந்தது. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். வர ஞாயிற்றுக்கிழமை பால் காய்ச்சுறாங்க, சனிக்கிழமை வரைக்கும் வேலைகள் இருக்கும்.